மொத்தம் இந்திய சினிமாவே முக்கியமாக சவுத் இந்தியன் சினிமா அலறிட்டு இருக்கிற விஷயம் ஜிஎஸ்டி. ஸோ அதுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர், தமிழ் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கமல் சார் பர்சனலாக இறங்கி அவரும் நிறைய ஸ்டேட் மினிஸ்டர்ஸோடலாம் பேசி கேரளாவும் நிறைய ஆக்டிவேட் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கூட இன்னும் அதுக்கான ஒரு நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை. இது நடந்த ஒரு 28-80 வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட் தர்ற விஷயம் இருந்தால் கூட ஒரு சின்ன சந்தோஷம் ஏதோ ஒன்று கிடைச்சதே கேட்டதுக்குன்ட்டு. பட் இன்னும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்முடைய இந்திய சினிமா, குறிப்பாக தென்னிந்திய சினிமா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தமிழ் சினிமா இருக்கிற கஷ்டங்கள் பார்த்தா இதுக்கு மேலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ சென்சாரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுபிடிகள், இது எதுக்கு இவ்வளோ டைட் ஆச்சு, இவ்வளோ ரூல்ஸ் வந்தது, இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வந்தது, அந்த சிஸ்டம் செட்டாக மாட்டேங்குது. ஒரு படம் உள்ளே போய் சென்சார் அப்ளை பண்ணி ப்ராப்பராக முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு படம் எடுத்ததை விட பெயின் அதிகமாகிடுது. இதெல்லாம் எப்படி யார் கேட்க போகிறாங்க, எங்கேருந்து கேட்க போகிறோன்னு தெரியல எனக்கு. 6 மாதம் முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், 40 லட்ச ரூபா டிவி பப்ளிசிட்டி ஆச்சு. அதே சேம் டியூரேஷன் எடுத்து கொடுத்து இன்றைக்கி பப்ளிசிட்டி கேட்டால் 85 lakhs ஆகுதுன்றாங்க. ஸோ ஒரு 6 மாதத்தில் எல்லா விளம்பர கட்டணங்களும் டபுள் ட்ரிபிள்னு எல்லாம் மேலே போயிருக்கு. ஸோ டோட்டலாகவே ஒரு தயாரிப்பாளர்லாம் ஒரு என்னமோ ஒரு டோட்டல் அனாதையான மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கிறோம். யார்கிட்ட போய் எதை கேட்கறதுன்னு தெரியல. யார் கேட்டாலும் எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க. எல்லாரும் ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை பார்க்க மாட்டேங்குது. இப்படி ஏதோ கடுமையான போராட்டத்துக்கு நடுவில் தான் நடந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் ஏதாவது சில சின்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இதன் மூலமாக ப்ரொமோஷன் பண்ண முடியுமா, இது மூலமாக கேபிள் டிவி ரைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் இப்போது எல்லோரும் ஃபைட் பண்ணுறாங்க. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக எதையுமே செய்ய முடியாமல் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய சின்சியரான இந்த சபையில் இந்த படத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள், ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தபோது நான் இருக்கிறேன்னு வந்து ஒரே ஒரு கையை தூக்கி மொத்தத்தையும் சரி பண்ணி கொடுத்தீங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ் சினிமா, இந்திய சினிமா எல்லாம் தள்ளாடிக்கு. தமிழ் சினிமா ஆல்மோஸ்ட் அனாதை போல் செத்துட்டு இருக்கு. என்னுடைய மொத்த சினிமாவின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள், ரஜினி சார், ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு சினிமா போயிட்டுருக்கு. நீங்கள் இறங்கி வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ கூட நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது சினிமாவை வந்து வாழ வைக்காது. டிஃப்ரெண்ட்டாக சினிமாவை வாழ வைக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் சொன்னால் அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பாங்க. மத்திய அரசு திரும்பி பார்க்கும். உங்களுடைய வார்த்தைக்கு அது கட்டுப்படும். இங்குள்ள நியாயத்தை சொல்லி இந்த சினிமாவை காப்பாற்ற அந்த கையை திருப்பி ஒரு முறை நீங்கள் தூக்க வேண்டும் என்று மொத்த தமிழ் திரையுலகின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.